அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ இருந்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ஐ என்னன்னு போய் செக் பண்ணிக்கோங்கம்மா எல்லாரும். ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே நம்ம பொசிஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஹை மட்டும் என்னன்னு பாருங்க. ஏன் அதை டச் பண்ண உடனே மார்க்கெட் என்னாச்சுன்றது ரியாக்ஷன் எடுத்திருக்கும். ஓகேங்களா? அதுதான் மேக்ஸ். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,100 புட்டு 88 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அது ஒரு விலையில வந்து இதை திரும்பவும் அது டவுன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்க, 88 ரூபா. அப்போ மார்க்கெட் நிஃப்டி என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஏறி இருக்கும். எங்க இந்த இடம் வர வரைக்கும். இந்த இடத்துல இருந்து ஏன் திரும்பிச்சு? இதற்கான விடை உங்ககிட்ட இருக்கும். இதற்கான விடை இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், கீழே வந்துட்டு எய்தர் அப் ஆர் டவுன், ஒரு விலையில் வந்துட்டு இப்படி திரும்பணும் ஆர் இப்படி கீழே இறங்கணும் அப்படிங்கிற ரூலும் சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் அப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இன்னொரு ட்ரெண்டை மாற்ற போகுது. ஒரு ஸ்ட்ரைக் ஒரு விலையில் வந்து திரும்பி ஆகணும், எய்தர் டவுன் ஆர் அப். ரூல் அது. ஏன் அப்படிங்கிறதுல சிந்திங்க. இந்த வீடியோ நோக்கமே உங்களை சிந்திப்பதற்காக மட்டுமே. சரி, இன்னைக்கு மார்க்கெட் என்ன டைரக்ஷன் போயிருக்கோம்? நம்ம போடுறது எல்லாமே நடந்திருக்கு. நம்ம போய் மார்க்கெட் ஷோ பண்ணவே தேவையில்லை. ஸ்மார்ட் டிசைடர் பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிசைடர் பாருங்க, இது காலில் இது புட்டு வச்சிருக்கேன் ஒரு ஸ்ட்ரைக்கு. காலில் எங்கேயுமே பை சிக்னல் இங்கே தான் கொடுத்துருக்கு. ட்ரிகர் பண்ணி அது ப்ராஃபிட் கொண்டு போய் கொடுத்துருச்சு. அது வேறு விஷயம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல செல் ட்ரிகர், செல் 940 கன்ஃபார்மும் பண்ணிடுச்சு. இப்போதான் நம்ம அந்த செல்லு இந்த பக்கம் 5 மினிட்ஸ் பை கொடுக்காதனால செல்லு கொடுத்ததுனால 1 மினிட்ல போய் செக் பண்ணலாம். 940 பை யாரா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. எக்ஸாக்ட்லி 940 இங்க பை கொடுத்துருக்காங்களா? இதுக்கு மேல நம்ம ஸ்மார்ட் டிசைடர் படி 1 மினிட்ல இதுக்கு மேல எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ நமக்கு பை. ரைட்டுங்களா? ஆனா அதை மட்டும் வச்சு நம்ம எப்பவும் பண்ணக்கூடாது. மேக்ஸோட தான் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறது. இந்த கேண்டில் லோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆர் மேக்ஸ் வேல்யூ இது இருந்தால் மட்டும் போய் எடுத்துக்கூடாதுங்க. மேக்ஸ் வேல்யூ இருக்கணும். அதனால தான் இது வந்து ஸ்மார்ட் டிசைடர் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம், வேற யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? இது இங்க இருக்கு. பை ட்ரிகர்ட், இந்த ஜோன்ல என்ட்ரி, ப்ராஃபிட். இந்த இடத்துல ஏன் நம்ம இந்த இதை கொடுத்துருக்க மாட்டோம்? 1 மினிட்லயே ஸ்டாப் லாஸ்ங்கிறதுல மேக்ஸ் வேல்யூல இருக்கு உங்களுக்கு விடை. ஓகேங்களா? மற்றபடி 1 மினிட்ங்கிறது நம்ம ஸ்விங் லோவை வச்சுக்கணும். அது 1 மினிட்ல, ஏன்னா ஒரே 1 மினிட்ல அழகா வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் மேலே போயிடும். ஈஸியான ட்ரேடு, எவ்வளவு தெளிவான ட்ரேட் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. மேக்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்றதை புரிந்துக்கோங்க. ஸ்மார்ட் டிசைடர்லாம் வந்து பெஸ்ட். உண்மையிலே நம்ம மேக்ஸ் வேல்யூவும் ஸ்மார்ட் டிசைடர் வேல்யூவும் எங்க மேட்ச் ஆகி ட்ரிகர் ஆகுதோ கண்ணை மூடிட்டு பயப்படும் நம்ம ஸ்டூடெண்ட். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, இங்க இருந்து இறங்கிடுச்சு. இவரும் இங்க மேல போயிட்டாரு. இங்க பாருங்க, இங்க பைக் கொடுத்துட்டு ஒரு சிக்னல் கொடுக்கல, ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ஆனா கன்ஃபர்மேஷன் பண்ணல. பியூட்டி ஆஃப் மார்க். இங்கே ட்ரிகர் பை பாருங்க, புட் சைட்ல இந்த இடத்துல பை ட்ரிகர் பண்ணியிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா எகைன் பை ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எவ்வளவு பர்ஃபெக்ட்டா என்ட்ரி கொடுப்பாங்க. அதுவும் மேக்ஸ் வேல்யூ எல்லாம் போட்டு பாருங்க, மிராக்கிளா இருக்கும். ஏன் அப்படிங்கிறது, நம்ம மேக்ஸ் வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். இப்போ இந்த இடத்துல எடுத்து பறந்துட்டு இருக்கு அப்படியே வித்தின். ஏன் மார்க்கெட் இது வரைக்கும் இங்க வரும்போது நம்ம எடுத்துக்க மாட்டோம், இங்கதான் நம்ம எடுத்திருப்போம். அந்த டைமிங் எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்களேன். அப்போ இங்க எடுத்து என்ட்ரி ஒரே இதுல எவ்வளவு ப்ராஃபிட், ஒரு 15 மினிட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. 50%, 55% ரிட்டர்ன். இப்போ மேக்ஸ் கூட நம்மளுடைய இந்த ஸ்மார்ட் டிசைடர் வரும்போது கண்ணை மூடிட்டு தைரியமா எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன பிரைஸ் எங்க வைக்கணும் மேக்ஸ் வேல்யூ படி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.